ரஜினி சாருக்கு உடம்பு சரியில்லாம அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வந்துட்டு அவருக்கு ஹார்ட்டுக்கு போற ஒரு வெசல்ல வந்துட்டு ஒரு பல்ஜ் இருக்கு. அதுக்காக தான் அட்மிட் ஆயிருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் இது ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா, இவர் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு கிட்னி சர்ஜரி வந்துட்டு பண்ணியிருக்காராமா. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணியிருக்காராமா. ஸோ அப்படி பண்ணதுனால அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரினால என்ன மேட்டர்னா, ஒருத்தவங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்றாங்க அப்படின்னா, வேற ஒரு கிட்னி அவங்க உடம்பு இருக்கும்போது, அவங்க உடம்பு வந்துட்டு வேற ஒரு ஏதோ ஒரு வந்துட்டு உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அத வந்துட்டு தடுக்க தான் பார்க்குமாமா. அப்படி தடுக்க பார்க்கறதுனால உடம்புக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சர்ஜரி பண்ண எத்தனை பேர் எல்லாத்துக்குமே வந்துட்டு இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் கம்மியா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மருந்துகள் குடுப்பாங்களாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த மருந்துகள் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சமா ஏதாவது ஒண்ணு இதாயிட்டா கூட உடம்பு ரொம்ப முடியாம போயிடுமாமா. சின்ன தலைவலி காய்ச்சல்னா கூட தாங்க முடியாத அளவுக்கு போயிடும். அவங்க உடம்புல வந்துட்டு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேக்ஸிமம் வயசானவங்களுக்கு தானே வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகும். அவங்களுக்கு தானே மாத்துவாங்க. அண்ட் 73 வயசுல இத பண்ணிட்டு இத்தனை வருஷம் வந்துட்டு படங்கள் நடிச்சுட்டு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டரா இருக்காருன்னு சொல்லும்போது சத்தியமா நம்பவே முடியல ரஜினி சார். அவர் வந்துட்டு கூடிய சீக்கிரம் ரெக்கவரா வருவாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கெட் வெல் சூன் ரஜினி சார். இந்த சமயத்துல வேட்டையன் படத்தோட ட்ரெய்லருமே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் அனாலிசிஸ் தான் வெளியில பார்க்க போறோம். ஸோ ஹாய் சினிஃபேஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஸ்மார்ட் சித்தார்த். லெட்ஸ் கெட் இன்டு தி வேர்ல்ட் ஆஃப் வேட்டையன். இந்த படத்தோட ப்ரிவியூலையுமே சரி, ஹண்டர் சாங்லையுமே சரி, எனக்கு கொஞ்சம் வந்துட்டு டிசப்பாயின்ட்மெண்ட் தான் இருந்துச்சு. ரிவ்யூ பார்க்கும்போது வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதில் பிரகாஷ் ராஜ் சாரோட இந்த வாய்ஸ் வச்சு லைட்டாக டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அதை வந்துட்டு சரி பண்ணிட்டாங்க தான். பட் அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு இதாக இருந்துச்சு. அண்ட் டீசரில் வந்துட்டு மேக்ஸிமம் இதுமாதிரி ரிவீல் பண்ணாமல் ஓரளவுக்கு ரொம்ப சட்டிலாகவே கொண்டு போயிருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த ட்ரெயிலர் அந்த டீசரில் காமிச்ச ஒரு சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இருந்தாலுமே வந்துட்டு ஒரு 50-50 தான் அந்த டீசர் இந்த ப்ரிவியூவில் வந்துட்டு இருந்துச்சு. அந்த போக ஹண்டர் சாங்கோடைய லிரிக்ஸுமே எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு இதாகலை. பட் அதோட மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ அந்த சாங் வந்துட்டு நல்லா தான் போயிட்டு இருக்கு. என்னோட மெயினில் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. பட் லிரிக்ஸ் மட்டும் எனக்கு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இந்த ட்ரெய்லர் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அப்படி இருந்துச்சு ட்ரெய்லர். ரொம்ப வேற லெவலில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் திங், சினிமாட்டோகிராஃபியா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு ஷாட்டுமே பயங்கர கிளாரிட்டியா பயங்கர குவாலிட்டியா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு சினிமாட்டோகிராஃபியில கலர் பேட்டர்ன்ஸை பொறுத்தவரையும் ரொம்ப கலர் வந்துட்டு கொடுக்கல. கொஞ்சம் சட்டிலா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கலர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கு. மேக்ஸிமம் வந்துட்டு பிளாக் கலர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இந்த ஒயிட் கலர்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கே தவிர மேக்ஸிமம் இந்த ரெட் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப மேக்ஸிமம் இல்லாத மாதிரி ஒரு சட்டிலான கேரக்டர்ஸ் கலர்ஸ் தான் பிளே பண்ணியிருக்காங்க. பட் அதுல வெளிச்சம் நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு. முக்கியமா அந்த வந்துட்டு அந்த கேட், அந்த ஜெயிலோடைய அந்த கேட் வந்துட்டு திறக்கும் போது அதுக்கு நடுவில் ரஜினி சாரை காட்டும் போது ரொம்ப மாசா இருந்துச்சு. அங்கிருந்து நடந்து வரும்போது அப்புறம் இந்த எண்டிங் ட்ரைலர் ஆஃப் எண்டிங்ல வந்துட்டு 2 பேர் இந்த சைடு பார்க்கும்போது நடுவில் வந்து நிற்கிறது அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த ஷார்ட்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் வந்துட்டு அனினா வந்துட்டு ரொம்ப சட்டிலா தான் பிளே பண்ணியிருக்காரு. அது ரொம்ப கூலா இருந்துச்சு. ரொம்ப மாசா வந்துட்டு இல்லாம பக்கவா இருந்துச்சு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஜெயிலர் படத்தோடைய அந்த ஒரு கெட்டப்லேயே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில ட்ரோல்ஸ் இருக்கு. பட் அதை பத்தி எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. ஏன்னா அந்த படத்துல ரொம்ப எப்படி சொல்றது எனக்கு தெரியல. எனக்கு ஜெயிலர் படம் ஞாபகம் எல்லாம் வரல. இது செப்பரேட்டா தான் எனக்கு தெரியும். அந்த ஸ்டன்ஸ் வந்துட்டு அன்பரி மாசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டன்ஸை பொறுத்தவரை இதுல பெருசா ரிவீல் பண்ணல அப்படின்னாலுமே லைட்டா ரிவீல் பண்ண விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா இந்த வந்துட்டு தலையில அந்த கட்டையை வச்சு அடிக்கிறது, அப்போ வந்துட்டு அப்படியே திருப்பிட்டு சுத்திட்டு விழுகிறது, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் இந்த டீசர்ல காமிச்சு இந்த ப்ரிவியூல காமிச்ச அந்த சீக்வன்ஸ் அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. ஆக்ஷனை பொறுத்தவரை இந்த படத்துல ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ரஜினி சார் வந்துட்டு ஒரு இறங்கி ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்லாம் அடிக்கிறது வந்துட்டு இந்த படத்துல இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கதையாக பார்க்கும்போது இந்த ட்ரெய்லரில் காமிச்சிக்கிற விஷயங்கள் என்னன்னா, இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு ரேப் கேஸ் பற்றி இது பண்ணுறாங்க போல இருக்கு. ஸோ ஒரு ரேப் நடந்திருக்குங்கிறதுனால அதுக்கு ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரேப் செய்கிறவங்க எல்லாமே இப்படியே விட்டுட்டு இருக்கீங்க, அவங்கள வந்துட்டு என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அதுல லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்போது அப்போ வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த கமிஷனரோ ஹெட்டோ அவர் வந்துட்டு இந்த ஒரு வாரத்துல அவங்களை வந்துட்டு முடிக்கணும், அந்த என்கவுண்டர் முடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வாரம் தேவையில்ல 3 நாள் நான் முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹண்டர் வேட்டையன் வராரு. ஸோ ஒரு கன்னியாகுமரி நாகர்கோயில் அந்த சமயம் அந்த இடத்துல நடக்கிற ஸ்டோரின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இவர் வந்துட்டு புதுசா வந்த போலீஸ் ஆஃபீஸரா இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கிளியரா தெரியல, மேபி இருக்கலாம், புதுசா அங்க வந்தவங்களா இருக்கலாம். ஏன்னா அந்த மனசுல சாங்கோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை தமிழ்நாடு பார்டர்ல வந்து தமிழ்நாடு கேரளா பார்டர்ல அவங்க முதல்ல இருந்துட்டு இப்போ அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்க வர மாதிரி இருக்கலாம். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லயே இந்த மனசுலாய சாங் வந்துட்டு வர மாதிரி இருக்கலாம்.
அதுக்கப்புறமா இங்க லீட் ஆகலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா படம் ரொம்ப சீரியஸான டோன்ல படறதுனால இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரிஞ்ச விஷயங்கள் ரொம்ப சீரியஸான டோன்ல தான் போகுது. அப்படி பார்க்கும்போது மனசுலயே சாங்க நடு சென்டர்ல வைக்க மாட்டாங்க, அப்படி வச்சா நல்லா இருக்காது. அதனால என்னோட கெஸ் என்னன்னா, ஸ்டார்டிங்ல மனசுலயே சாங் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அப்புறம் அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி நாகர்கோயில் அந்த சைடு விட்டு போகும்போது அங்கிருந்து லீட் ஆகலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸே வந்துட்டு இந்த ரேப் கேஸாக தான் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த ரேப் செஞ்சவங்க யாருங்கிறது தெரிஞ்சிருக்கு, பட் அவங்கள தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. ஸோ அதனால என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடக்கிறதுனால இப்போதைக்கு 3 நாள்ல நான் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ரஜினி சார் போய் அந்த என்கவுண்டர் முடிக்கிறாரு, இல்ல முடிக்க அட்டம் பண்றாரு. ஒண்ணு அதை முடிச்சு அதுக்கப்புறமா யாரை கொன்னாரோ, யாரை வந்துட்டு என்கவுண்டர் பண்ணாரோ அவனுக்கு மேல இருக்கிற இந்த ராணாவுடைய கேரக்டர், அந்த கேரக்டர் மூலியமா ஏதோ ஒன்று ட்ரிகர் ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த என்கவுண்டர் நடக்க விடாம அமிதாப் பச்சன் சாரோட இந்த கேரக்டர் தடுக்கணும். ஏன்னா அவர் வந்துட்டு முன்னாடி என்கவுண்டர் பண்றது தப்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. மேபி அவர் வந்துட்டு இன்டர்மிஷனுக்கு அப்புறமா கூட வரலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த என்கவுண்டரை முடிக்கணும், நம்ம ரஜினி சார் வந்துட்டு முடிக்கிற மாதிரி காமிச்சு அங்கிருந்து இன்னும் சில தவறுகளுமே நடக்குதுன்னு சொல்லிட்டு காட்டலாம். ஏன்னா அந்த ப்ரிவியூல காமிச்சு வந்து இந்த கடல்ல சில ஸ்மக்லிங் வேலைகள் நடக்குது. அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த எண்டிங்ல வந்துட்டு எண்டிங் கிட்ட வரும்போது அந்த ஒரு இடத்துல வந்துட்டு நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அதை வந்துட்டு வேற யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும். இவங்க வந்துட்டு ஒரு டீம் அப் அமைச்சு இந்த மாதிரி ரேப் கேஸ் மட்டும் இங்க தப்பு கிடையாது, இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடந்துட்டு இருக்கு, அவங்க அத்தனை பத்தியுமே நான் வந்துட்டு ஹண்ட் பண்றேன், நான் வந்துட்டு அவங்க எல்லாருமே என்கவுண்டர் பண்றேன்னு சொல்லிட்டு ரஜினி சார் டீம் வச்சு பண்ணிட்டு இருப்பாரு போல இருக்கு. அண்ட் அதுக்கு தடுக்கிறதுக்காக தான் அமிதாப் பச்சன் சார் வர மாதிரி இருக்கு. இந்த ட்ரெயினோட எண்ட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க என்ன எங்க தூக்கிப்பட்டாலுமே நான் போலீஸ் தான், அவனை நான் கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அவனங்கிறது ராணாவை தான் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இவரை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணியோ இல்லை வேலையை விட்டு தூக்கியோ நான் அமிதாப் பச்சன் சார் வந்துட்டு என்கவுண்டர் அப்படிங்கிற விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலுமே அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து நிக்கிற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ரித்திகா சிங்கோட அந்த கேரக்டர் வந்துட்டு டேரக்டாவே இந்த ரேப் கேஸ்ல இன்வால்வ் ஆகிற மாதிரி தான் காட்டுறாங்க போல இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு துஷாராவோட கேரக்டர் என்ன கேரக்டர் சொல்லிட்டு கிளியரா தெரியல. மேபி அந்த ட்ரக்ஸை எக்ஸ்போஸ் பண்ற கேரக்டரா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் முன்னாடி இந்த நியூஸ் என்னன்னா, இந்த படத்துல வந்துட்டு ஒரு கேஸ் பத்தி பேச போறது இல்ல, ஒரு இஷ்யூ பத்தி பேச போறது இல்லை, நிறைய இஷ்யூ பத்தி பேச போறதா சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது துஷாரா கேரக்டர் ஒரு இஷ்யூல மெயின் கேரக்டரா இருக்கலாம்னு சொல்றாங்க. அந்த இஷ்யூவை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்றதோ இல்ல அந்த இஷ்யூவை வந்துட்டு ரஜினி சாரோட இந்த கேரக்டருக்கு தெரியப்படுத்துறதோ அவங்களா இருக்கலாம். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரேப் செய்யப்படுற பொண்ணு திஷாரா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்க வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இப்பதான் இவங்க வந்துட்டு ராயன் படத்துலயுமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கும் போது நானுவேஸ் அந்த மாதிரி பண்ண மாட்டாருன்னு சொல்ல நினைக்கிறேன். அண்ட் இவங்களுடைய கேரக்டரை பொறுத்தவரை இன்டர்வியூஸ்ல சொன்ன விஷயம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது வந்துட்டு அந்த விக்டிம் கேரக்டரை இவங்களை காட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்னு சொல்லும் போது விக்டிமா இருக்க வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெயிலோட ஸ்டார்டிங்ல இந்த ஒரு விஷயத்தை அவங்க வச்சாங்க அப்படிங்கும் போது இது ஏதாவது வேற ஏதாவது ஒரு கேரக்டரா தான் இருக்கணும். படத்துடைய ஸ்டார்டிங்ல இந்த விஷயம் வரதாதான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இவங்க வந்துட்டு ஸ்கூல் டீச்சரா இருக்கிறதா வந்துட்டு சில நியூஸ் வந்துட்டு வந்திருக்கு ஆர்டிகல் சைட்ல. அப்படி பார்க்கும்போது இவங்க ஸ்கூல் டீச்சரா இருக்கும்போது அந்த ஸ்கூல் ரீதியா ஏதோ ஒரு இல்லீகல் சம்பவம் நடக்கும்போது அதை எக்ஸ்போஸ் பண்ற கேரக்டரா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் ஃபஹத் ஃபாசில் சாரோட இந்த கேரக்டருமே காமிச்சிருக்காங்க. அவர் வந்துட்டு திருடர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவருடைய கேரக்டர் வந்துட்டு கொஞ்சம் டிஜிட்டலி திருடுற மாதிரி தெரியுது. ஏன்னா ட்ரோன்லாம் விடுறாரு. ஸோ கொஞ்சம் திருடுற மாதிரி அந்த டிஜிட்டலி இதாக இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க வந்துட்டு மேபி துஷாரா ஒரு கேரக்டரோட லவ் இன்ட்ரெஸ்டா வரலாம். ஏன்னா துஷாரா வந்துட்டு கேட்கறாங்க போல இருக்கு, ஏன் எப்பயுமே முகத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்க, நீ திருடன் தானே அப்படின்னு சொல்லும்போது திருடனா முகமூடி போடணும்னு அவசியம் கிடையாது, சில திறமைகள் மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி காட்டுறாங்க. திருடனா முகமூடி போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மூளை இருந்தா போதும். ஸோ ஒரு திருடன் தான், பட் வந்துட்டு கொஞ்சம் நல்லவர் அந்த மாதிரி காட்டலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் அவருக்குமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. மேபி இந்த எக்ஸ்போஸ் பண்ற இந்த விஷயத்துல வந்துட்டு துஷாரா கேரக்டருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது அதன் ரீதியாக வந்துட்டு அதை காப்பாற்றுறதுக்கோ இல்லை அதை டேக்கிள் பண்றதுக்கோ வந்துட்டு ஃபஹத் ஃபாசில் சாரோட கேரக்டர் வர மாதிரி இருக்கலாம். அவரோட கேரக்டர் கொஞ்சம் ஃபன் கேரக்டர்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ட்ரெய்லர்ல வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும்போது ஃபன் இருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதுக்கு அதாவது இந்த கேரக்டரோட இன்ட்ரோடக்ஷன் வரும்போது, பட் அதுக்கு கொஞ்சம் இதாக வந்துட்டு பிரச்சனை வரும்போது அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ராணா கேரக்டர் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன் சொல்லிட்டு இந்த ட்ரெய்லர்ல கரெக்டாக ரிவீல் பண்ணிட்டாங்க. அண்ட் அவரோட பிசினஸ் மேனுங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஏகப்பட்ட தவறுகள் நடக்குது இந்த ஊரை சுற்றி, ஏகப்பட்ட இல்லீகல் சம்பவங்கள் நடக்குது. அந்த இல்லீகல் சம்பவத்தை எல்லாத்துக்குமே மேலே ஒரு ஆளாக இருக்கிறது இவர் தான். அண்ட் ஒரு சீன்ல அவங்களே சொல்றாங்க, அவங்க கிட்ட வந்துட்டு மொத்த வக்கீல் கேபினெட்டே இருக்கு, அவனை எதிர்த்தியெல்லாம் கேஸ் போட்டு ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அவரை எதிர்க்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் கேட்கும்போது வந்துட்டு ஒரு லென்த்தா பட்ட லென்த்தா வந்துட்டு ஃபாஸ்டா ரஜினி சார் பேசுற ஒரு டைலாக் வந்துட்டு எனக்கு கிளியரா ஞாபகம் இல்லை. நிறைய சொன்னாரு, இந்த மாதிரி வந்துட்டு இவ்வளோ பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கோ, இவ்வளோ இது இருக்கோ, அவனை பிடிக்க முடியாதா, அவனை வந்துட்டு நம்ம தூக்குவோம்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த சீனா ரொம்ப மாசா இருந்துச்சு. ரொம்ப சட்டிலா அப்படியே வெறும் வாய் வார்த்தையிலேயே மாஸ் பண்றது வந்துட்டு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. சார் அவன் கிட்ட வக்கீல் படையே இருக்கு. அவன் நெட்வொர்க்ல 2000 பேருக்கு மேல இருக்காங்க. இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் வெப்பன்ஸ் பவர் இருந்தும் ஒரு கிரிமினல் அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போலீஸ் சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். சும்மா பேசிட்டு இந்த ப்ராப்ளம் இல்ல, அவனை தூக்குவாங்க. இந்த ட்ரெயிலர்ல வந்துட்டு
வந்துட்டு ராணா கேரக்டருடைய அந்த ஃபேஸ் ஆஃப் ராணா கேரக்டர் ரஜினி சார் அந்த ஃபேஸ் ஆஃப் இந்த விஷயங்கள்லாம் பெருசா காட்டல. அவருடைய கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி இந்த பிசினஸ் மேன் இந்த விஷயத்தை மட்டும் தான் ரிவீல் பண்ணிருக்காங்க, மற்ற எதுவுமே ரிவீல் பண்ணல. அண்ட் அமிதாப் பச்சன் சாரோடைய கேரக்டர் வந்துட்டு தடுக்கிற கேரக்டரா இருக்கலாம், நியூட்ரல் கேரக்டரா இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவரு வந்துட்டு என்கவுண்டர் நடக்கக்கூடாதுன்னு தடுக்கிறாரு, அவ்வளவுதான். பட் மற்றபடி அவருக்கு வந்துட்டு எந்த இதுவும் கிடையாது. சட்ட ரீதியா போகணும்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பட் இந்த காலத்துல சட்ட ரீதியா போனா ஒண்ணுமே செய்ய முடியாது, என்கவுண்டர் பண்ணிதான் ஆகணுங்கிறத வந்துட்டு ரஜினி சார் கோட்பாடா வச்சுட்டு அவர் செய்யற மாதிரி தெரியுது. ஸோ இவ்வளவுதான் இந்த விஷயங்கள் இந்த ட்ரெயிலர் விட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க. பெருசா மற்ற விஷயங்கள் எதுவுமே ரிவீல் பண்ண டீகோட் பண்ற அளவுக்கு இந்த படத்துல ஒன்றும் கிடையாது. இந்த படம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். இந்த படத்துல வந்துட்டு படம் பார்க்கும்போது வேணா சில உண்மை சம்பவங்கள் பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி டீகோடிங் பண்ணலாமே தவிர கமர்ஷியல்ல ரொம்பவும் வந்துட்டு டீடைலிங் பண்ணி ரொம்ப லேயர்ஸ் வச்ச படங்கள் கிடையாது. ஸ்ட்ரெயிட் நோட்டா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், இதுதான்டான்னு சொல்லிட்டு டப்பு நடிக்கிற ஒரு படம். அதனால பெருசா ரொம்ப பெரிய பில்டப் இந்த மாதிரி மேட்டரா கிடையாது, லேயர்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. படம் பார்க்கும்போது அதுல மேபி சில விஷயங்கள் வந்துட்டு ஆட் செய்யப்படலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் படத்தை. அக்டோபர் 10 வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுதுங்கும் போது ஸோ முன்னாடி வரையும் எனக்கு வந்துட்டு சரி படம் வரட்டும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்து இந்த ட்ரெயிலர் பார்த்ததுக்கு அப்புறமா படம் வந்தே ஆகணும் வெயிட்டிங்ல இருக்கேன்னு சொல்லிட்டு மரண வெயிட்டிங் ஆயிடுச்சு. அண்ட் அனியோட மியூசிக் வந்துட்டு மற்ற படங்களா காட்டிட்டு கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. நான் முன்னாடியே நினைச்ச ஒரு விஷயம் என்னன்னா ரஜினி சாரோடைய அந்த மாசும் அனினாவுடைய கிளாஸும் வந்துட்டு இந்த டிஜி ஞானவேல் சாருடைய அந்த படங்கள்ல வந்துட்டு செட் ஆகும்போது ஒரு வித்தியாசமான ஃபிளேவர் வரும். அந்த ஃபிளேவருக்கு வந்துட்டு ஏதாவது இவங்களுடைய அந்த மாஸ் கிளாஸ் மேட்டர் வந்துட்டு இவருடைய அந்த ரா கூட சேரும் போது அந்த ஒரு மிக்ஸ் வந்துட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் அது வந்துட்டு ஹண்டர் வெண்டார் சாங்ல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஹண்டர் வெண்டார் சாங்ல வந்துட்டு மாஸ் கிளாஸ் மட்டுமே தான் இருந்துச்சு தவிர ராங்கிறது அந்த சில காமிச்சு அந்த சீன்ல மட்டுமே இருந்துச்சு தவிர மியூசிக்கல் லிரிக்ஸ் அந்த ராவே இல்லை. அது எனக்கு ஒரு குறையா பட்டுச்சு. பட் இந்த ட்ரெய்லர்லயே வந்துட்டு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. ப்ரிவியூலயுமே அது இல்லை, பட் இந்த ட்ரெய்லர்ல நல்லா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அவ்வளோதான் இந்த ட்ரெய்லர் பார்த்ததால நான் பண்ண அனாலிசிஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது அனலைஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க தான் கண்டுபிடிச்சிருந்தீங்க அதையுமே இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ நான் வந்துட்டு அடுத்த சினி அப்டேட்ஸ் வீடியோ வந்து சந்திக்கிறேன். அப்படி இல்லைன்னா முன்னாடி ஏதாவது வீடியோ வந்துச்சுன்னா அதுல வந்து சந்திக்கிறேன். இல்லைன்னா அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மிஸ்டர்